அதுக்கப்புறமா 2 க்ரீன் சில்லி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பில் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் அடுத்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவு நல்லா குழம்பு எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, கிரேவியும் கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மீனை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg கிங்ஃபிஷ் தான் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம். இப்போது இது